அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனை முதல்ல வலிமைப்படுத்த தெரியணும். நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சந்திரனை வலிமைப்படுத்த தெரியாம தான் நம்ம டிப்ரெஷன் மைண்டோட அலைகிறோம். அப்ப இந்த டிப்ரெஷன் மைண்டோட அலைகிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஏன் டிப்ரெஷன் மைண்டோட நம்மளே கேட்போம். அந்த நாள்ல மட்டும் என்ன சார் நம்ம போகவே மாட்டோம். அப்ப ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரனை வலிமைப்படுத்த உடல் சோர்வு வராது, மனத்தாக்கம் வராது. என்னதான் உயிர் பெருசுதான், உயிர் ஒரு மூச்சு காற்றுதான். சந்திரன் என்பவன் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் காரத்துவம் உடையவன் சந்திரன் தான். இந்த உடம்பு ஏங்கி கொண்டு இருக்கிறது, உயிரால் இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த உடம்பை என்ன சொல்ற சிந்தனை பண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் சிந்தனை பண்றான். உலகத்திலே என்ன சொல்றான்னா, இந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரனை மாதிரி ஒரு பொக்கிஷம் எங்கேயாச்சும் இருக்கா? கிடையாது. எவ்வளவு சிந்தனை பண்ண தெரியுமா, எப்படியெல்லாம் கற்பனை பண்ணும். அதற்கு காரணம் சந்திரனை. உங்களுடைய சந்திரனை நீங்கள் வலிமைப்படுத்தணும். உங்க சந்திரனை நீங்க வலிமைப்படுத்தணும். அப்ப அந்த சந்திரனை வலிமைப்படுத்தக்கூடிய நாட்கள், வாரத்தில் எந்த நாட்கள் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலவீனம் வராது. இன்னும் அதை நம்ம கடைபிடிக்கவே இல்லை. அப்ப மேச ராசி, இதுக்கு ராசி தான் கணக்கு, லக்கணம் கணக்கு வர. சந்திரன் என்று சொன்னாலே ராசி தான். உங்களுடைய உடல் என்று சொல்லக்கூடியது எங்கே இருக்கிறது என்று சொல்ல உங்க ராசியில தான் இருக்கு. அப்ப மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போயிடும். செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு போய் அங்கே இருக்கின்ற சந்திர பகவானுக்கு தனியாக சிவன் கோயில்ல கண்டிப்பாக சந்திர பகவான் இருப்பார். அவருக்கு போய் ஒரு பூ மாலை மல்லிகைப்பூ வாங்கி போடுங்க. ஏன்னா அவருக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிட்டு 2 விளக்கு என்ன சொன்னா அங்க போட்டு வாங்க. நீங்கள் அடுத்த வாரம் போகும்போது பெரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? டென்ஷன் வராது, சமயோகிதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பக்தி சக்தி வரும். அதுக்கடுத்து ரிஷப லக்கணத்தில் போய் ரிஷப ராசியில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கிற சந்திரனை வழிபாடு பண்ணிடணும். வழிபாடு பண்ணி ஒரு மாலை வாங்கி போட்டு 2 தீபம் போடணும். அதே சமயத்துல பௌர்ணமி அன்னைக்கு என்ன எக்காரணத்தை கொண்டு என்ன சொன்னா, ரிஷப ராசிக்காரர்கள் பௌர்ணமி அன்னைக்கும் திங்கட்கிழமையும் நீங்கள் போய் என்ன சொன்னா வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். இது ஒரு ரகசிய சூத்திரம். மிதுன லக்கணத்தில் போய் மிதுன ராசியில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை நம்ம உள்ளூர் கோயிலில் இருக்கின்ற சந்திர பகவானுக்கு என்ன சொல்லணும்னா 2 நெய் தீபம் போட்டு ஒரு மாலை, தோல் மாலை சூட்டித்தான் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. கடக லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன செய்யணும்னா, இந்த 3ஆம் பிறை காலங்கள், கடக லக்கணத்துல போய் கடக ராசியில போய் பிறந்தவங்க பிறை உதயமாகின்ற நேரம் கோயில்ல போய் சந்திரனுக்கு என்ன சொல்லலாம்னா நீங்கள் மாலை போட்டாலே போதும். மாலை போட்டா இடைஞ்சல் இருக்காது. வாழை விஷயங்க அது இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் டைம் குறிக்கணும். நமக்கு இலகுவாக காரிய வெற்றி நடக்கணும், பிரச்சனை இருக்கக்கூடாது. அதற்கடுத்து சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றும் பௌர்ணமி நாட்களிலும் கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா அந்த சந்திரனுக்கு ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி 2 நாளும் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தாராளமா போகலாம். போய் சந்திரனை போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா உங்க தொழில் சக்கப்போடு போடும். சந்திரன் என்னைக்குமே ஆகர்ஷண சக்தினா இழுக்கக்கூடிய சக்தி, முக வசீகரத்தை கொடுக்கக்கூடிய சக்தி சந்திரனுக்கு உண்டு. பேச்சு, ஆற்றல், தேஜஸ் எல்லாமே வந்துடும். உண்மையாகவே இது ஒரு ரகசிய விதிதான். ஆனால் நம்ம யாருமே அந்த மாதிரி போகிறது இல்லை. போகாம என்ன சொல்றான்னா அப்படியே இருந்துடுறோம். இனிமே போங்க.
அதுக்கடுத்து கன்னி ராசி. புதன்கிழமை 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 நீங்கள் கண்டிப்பாக அம்மனுக்கு சந்திரன் தனியாக இருக்கிற சந்திரன் தான் இதற்கு வேலீடு. நவகிரகத்தில் இருக்கிற சந்திரன் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்கலாம். சந்திரன் என்ன சொல்றான்னா, தனி சந்திரன் இல்லைன்னா நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனை நீங்க வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை கண்டிப்பாக உங்களோட ராசி ஒர்க் அவுட்ல இருக்கும். சந்திரன் அப்படி டச் பண்ணிட்டீங்கன்னா நன்றாக இருக்கும். அதற்கடுத்து துலாம். கண்டிப்பா வெள்ளிக்கிழமை துலாம் ராசியில போய் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை சந்திர பகவானை பார்த்து மல்லிகைப்பூ மாலை போட்டு 2 தீபம் பொருத்திட்டு வாங்க. சும்மா வராதிங்க, தெச்சனை வைங்க. சாமிக்கெல்லாம் தெச்சனை வைக்கணும். 1 ரூபா. அவருக்கு 1 ரூபாய்க்கு மேல வைக்க வேண்டாம். அவர் கேட்கல. அந்த 1 ரூபாய் எங்கேயோ ஒரு இடத்துல போய் என்ன சொன்ன, எங்கேயோ போய் ஒரு இடத்துல சேரும். அது எப்படி சேருங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் 1 ரூபாய் வைத்தே ஆக வேண்டும். அந்த காலத்துல வெறுமனை யாருமே என்ன சொன்ன, சாமி போன ஒரு சின்ன தச்சனால வைப்பாங்க. அதற்கடுத்து விருச்சிகம். செவ்வாய்க்கிழமை இந்த சந்திர பகவானை போய் அழகாக வழிபட்டு வாருங்கள். சந்திரனுக்கு மாலை வாங்கி போடுங்க. அழகா வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதுக்கடுத்து தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை சந்திரனை தரிசனம் பண்ணுங்கள். தரிசனம் பண்ணி மாலை போட்டு 2 தீபம் போட்டு வாங்க. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பௌர்ணமி என்றும் பௌர்ணமி அன்றும் சனிக்கிழமை என்றும் நீங்கள் என்ன சொன்னா சந்திரன் உங்க உள்ளூர்ல இருக்கிற சந்திரனை கும்பிடுங்க. உங்களுக்கு இலகுவாக வெற்றி வாகை சூடி கொடுக்கக்கூடியவர் உங்க உள்ளூர்ல இருக்கிற தெய்வம் தான். வெளியூர்ல இருக்கிற தெய்வம் எல்லாம் சொன்னா உங்களை விருந்தாடியாத்தான் ஏத்துக்கணும். உள்ளூர்ல இருக்கிற தெய்வம் நம்மூர்காரண்டா அப்படிங்க. அதற்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனிக்கிழமை கண்டிப்பா கும்ப ராசியில போய் சனிக்கிழமை சந்திரனை பார்த்து ஒரு அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு மாலை போட்டு நீங்க அப்படியே ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய ராசி ஜொலிக்கும். அதற்கடுத்து மீனம். வியாழக்கிழமையும் என்ன சொன்னா திங்கக்கிழமையும் மீன ராசியில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை போகலாம். அதற்கடுத்து திங்கக்கிழமையும் போகலாம். சந்திர பகவானை அழகாக மாலை போட்டு தரிசனம் பண்ணுங்க. இது இலகுவாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விதி. இதை விட ஒரு பயங்கரமான எங்களுக்கு வெற்றி வேணும், நாங்க உள்ளூருக்குள்ள எப்படி கொடுக்கணும், எங்களுக்கெல்லாம் தூரத்துல போகிறதுக்கு உண்டான சக்தி எல்லாம் இருக்குது அப்படின்னா, மேச ராசியில் போய் பிறந்தவர்கள் மாங்காடு சென்று செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசியில் போய் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சியை திங்கட்கிழமையும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் போய் பிறந்தவர்கள் தவசு மலை சொர்ண பைரவரை புதன்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கடக ராசியில் போய் பிறந்தவர்கள் கேரளாவில் கொல்லம் உமா மகேஸ்வரின் ஒரு கோயில் இருக்கு, அங்க பிறை காலங்களில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசியில் போய் பிறந்தவர்கள் காஞ்சிக்கு சென்று ஞாயிறு அல்லது பௌர்ணமியில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் போய் பிறந்தவர்கள் பாகம் பெரியாள் திருவாடானை புதன்கிழமை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் திருவேற்காடு கருமாரியம்மனை வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணுங்க. விருச்சிகள் ராசியில் போய் பிறந்தவர்கள் சமயபுரம் கருமாரியை செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணுங்க. தனுசு ராசியில் போய் பிறந்தவர்கள் நெல்லை காந்திமதி அம்மனை வியாழக்கிழமை தரிசனம் பண்ணுங்க. மகர ராசியில் போய் பிறந்தவர்கள் கன்னியாகுமரி பகவதி தாயை பௌர்ணமி என்று வழிபாடு பண்ணுங்க. கும்ப ராசியில் போய் பிறந்தவர்கள் திருக்கடையூர்ல சனிக்கிழமை போய் அந்த அம்பாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கடுத்து மீன ராசியில் போய் பிறந்தவங்க காசி விசாலாட்சியை வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ராசி ஜொலிக்கும். அப்ப இதெல்லாம் உண்மையான, இதெல்லாம் உண்மைதான். அப்ப நம்ம லோக்கல்ல இருக்கதே பிடிப்போம்.
பெரிய வந்து கொஞ்சம் வலிமையானவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆஃபீஸுக்கு போறதுக்கு எங்களுக்கு வழி இருக்குன்னா நீங்க அந்த சொன்ன கிழமையில அந்த கோயில்களுக்கு போங்க. ஏன்னா இந்த கோயில்கள் நெட்ல தட்டி பார்த்தா கிடைக்கும். பரிச்சித்து பாருங்கள். எல்லோருக்கும் வந்து என்ன சொன்னான்னா, வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இறை வழிபாட்டை உள்ளூர் கோவில்களில் வழிபாடு பண்ணி இலகுவாக பெறுவது பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் மாதிரி ஈஸியா உலகத்தை சுத்திடலாம். அம்மா அப்பா தான். அம்மா அப்பா தான். உள்ளூர் கோயில் தான் நமக்கு அம்மா அப்பா. உலகம். வெளியூர் கோயில் வந்து முருகனை மாதிரி உலகத்தை சுத்துறது. உலகத்தை சுத்துறதுக்கு பிரியப்பட்டவங்க வந்து சுத்திட்டு வாங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வசதி இருந்தா. என்னை பொறுத்தளவில் என்ன சொன்னான்னா, உன்னுடைய காலுக்கடியிலே உனக்கு யோகம் இருக்கிறது. நிறைய என்ன சொன்னேன், 12ஆம் பாவம் தான் உன்னுடைய யோகம். உன் 12ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் எங்க இருக்குதோ அங்க யோகம் இருக்குது. அதை அள்ளி அள்ளி எடுத்துட்டு போ. அதுல புதையலும் இருக்குது. யாரும் கேட்க போறதெல்லாம் கிடையாது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.